Good morning to all. இன்னைக்கு நாம நியூ டாபிக் பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய செட் பாருங்க. எம்டி செட் ஆர் நல் செட் ஆர் வாய்ட் செட். எம்டி அப்படின்னாவே நமக்கு தெரியும், போர்ட்லயே இருக்கு, என்னது ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். எம்டி செட் ஆர் நல் செட். A set consisting of no element is called empty set or null set or void set. எலமெண்டே இல்லை அப்படின்னா அது என்ன சொல்றோம்னா empty set, null set, void set ன்னு சொல்றோம். It is denoted by இந்த symbol by or empty, ரெண்டு bracket empty bracket போடுறோம். For example, x is an odd integers and divisible by 2. Odd integers எங்க 2 divide ஆகுமா? ஆகாது. அதனால empty. Then set of all integers between 1 and 2. 1க்கும் 2 கடையில் integers number இருக்கா? இன்னும் இருக்காது. அப்ப அதெல்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னா empty set. நம்ம இன்னும் வேற எக்ஸாம்பிள் சொல்லலாமே. A man has 2 head. A dog has 2 tail. நாய்க்கு 2 வால் இருக்குமா? மனுஷனுக்கு 2 தலை இருக்கா? இல்ல. அப்ப அதெல்லாம் என்ன சொல்றோம்னா empty setக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். திங்கிங் கார்னர் பாருங்க. Are the set, இந்த செட்டும் empty செட்டா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்போ என்னது empty செட்டு கிடையாது, இதுல ஒரு எலமெண்ட் இருக்கு. இங்க வந்து பைங்கிறதே ஒரு எலமெண்ட்டை தான் கொடுத்துருக்கான். அப்போ அதனால அது என்னன்னா empty செட் கிடையாது. நெக்ஸ்ட் சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் அப்படின்னா நமக்கு ஹெட்டிங்லேயே கொடுத்துக்கலாம், சிங்கிள்னா 1. இப்போ சிங்கிள்டன் செட் அப்படின்னா a set which has only one element is called singleton set. அப்போ சிங்கிள்னாவே நம்ம என்ன சொன்னா 1 அப்படின்னு சொன்னோம். இப்போ செட்ல ஒரே ஒரு எலமெண்ட் இருந்ததுன்னா அது என்ன சொல்றோம்னா சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள் a equal to x such that x less than 5. x belongs to n. அப்போ x வந்து என்ன சொல்றான்னா 3க்கும் 5க்கும் இடையில, 3க்கும் 5க்கும் இடையில என்ன நம்பர் இருக்கும்? 4 நம்பர் இருக்கும். அப்போ a equal to 4, ஒரே ஒரு நம்பர். அப்போ அது வந்து சிங்கிள்டன் செட். Then set of all even prime numbers. எல்லா prime நம்பர்லயும் ஒரே ஒரு prime நம்பர் தான் even prime நம்பர், என்னது 2. அப்போ அதனால அதை என்ன சொல்றோம் அப்படின்னா சிங்கிள்டன் செட். இப்போ வேற நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா செட் ஆஃப் சன் இன் த ஸ்கை. ஸ்கைல எத்தனை சன் இருக்கு? ஒரே ஒரு சன், அதனால சிங்கிள்டன் சொல்லலாம். செட் ஆஃப் மூன் இன் த ஸ்கை, அதுவும் சிங்கிள்டன் சொல்லலாம். அது எக்ஸாம்பிள் ஃபார் சிங்கிள்டன் செட். நெக்ஸ்ட் ஃபைனைட் செட். ஃபைனைட் அப்படின்னா நமக்கு அங்கே என்னது வருது? எண்ணக்கூடிய. A set with finite number of element is called finite set. அப்போ என்ன சொல்லலாம்னா set which has countable number, எண்ணக்கூடிய நம்பர் இருந்தது, எலமெண்ட் இருந்தது அப்படின்னா அது என்ன சொல்றோம்னா finite set அப்படின்னு சொல்லலாம். An empty set has no element, so pi is an finite set. அப்போ empty set எலமெண்ட் இல்லைனால empty set என்னதான் சொல்றோம்? finite set தான் சொல்லணும். சப்போஸ் கேட்பான் empty set வந்து finite-ஆ infinite-ஆ அப்படின்னா empty set வந்து finite அப்படின்னு சொல்லணும். எக்ஸாம்பிள் செட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன முடியும்? அப்போ அவங்க என்னது? ஃபைனைட். செட் ஆஃப் இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் யூ பிளே, அதுவும் எண்ணக்கூடியதான், ஃபைனைட். செட் ஆஃப் கரிக்குலர் சப்ஜெக்ட் யூ லேர்ன் இன் ஸ்கூல். தென் a equal to x such that x is an factor of 36. அப்போ x of 36 ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், ஏதாவது டிவைட் ஆகும் 36 அப்படின்னு. Which also we can say that as an finite. வேற எக்ஸாம்பிள் சொல்லணும்னா செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யுவர் கிளாஸ், நம்ம கிளாஸ்ல கூடிய ஸ்டூடெண்ட் என்ன முடியுமா? முடியும். அப்போ அவங்க ஃபைனைட். நெக்ஸ்ட் இன்ஃபைனைட் செட். A set which is not finite is called infinite. இப்போ ஃபைனைட் அப்படின்னா எண்ணக்கூடியது, கவுண்டபிள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்ஃபைனைட் அப்படின்னா எண்ண முடியாதது, அன்கவுண்டபிள். இப்போதான் என்ன சொல்றேன்னா a set which is not finite, ஃபைனைட்டா இல்லாதது, இன்ஃபைனைட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5, 10, 15 etc. Then set of all points on the line. இப்போ நமக்கு லைனாவே பார்த்துருக்கோம், நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தா லைன். அப்போ அதெல்லாமே என்ன சொல்றேன்னா இன்ஃபைனிட்டி. To discuss the further about the types of sets, we need to know cardinality of set. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? cardinality. அதுக்கு முன்னாடி is the set of natural number a finite set? set of natural number finite-ஆ? natural numberனா 1 2 3 போயிட்டே இருக்கும். அப்போ அது வந்து infinite set. Next, cardinal number of a set. When a set is finite, it is very useful to know how many element it has. cardinal அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா number of element in a set. ஒரு செட்ல எவ்வளவு எலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்றத என்ன சொல்றோம்? கார்டினல் அப்படின்னு சொல்றோம்.
அதை என்ன சொல்றேன்னா when a set is finite, set வந்து finite இருந்தது அப்படின்னா it is very useful to know how many element it has, இதுல எவ்வளவு element இருக்கும் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். The number of element in a set is called cardinal number of the set. The cardinal number of a set A is denoted by cardinal number அப்படின்னா எதில் denote பண்றோம்னா n of A. இது எப்படி படிச்சுக்கலாம்னா number of element in a set A னு சொல்லலாம், அல்லது cardinality of an element A அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கீழே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான் பாரு, A equal to example 1 2 3 4 5 7 9 11. அப்போ எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி நம்பர் ஆஃப் எலமெண்ட் 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. 8 எலமெண்ட் இருக்கு. அப்ப என்ன ஆஃப் ஏ, அப்ப என்ன சொல்லிருக்குன்னா since set A contain 8 element then n of A equal to 8. next equivalent set. இப்போ ஈக்குவலண்ட் செட்ஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லிருக்கோம், ரெண்டு செட்டு வேணும். இப்போ 2 finite set A and B are said to be equivalent. ரெண்டு செட்டு ஏவும் B ஈக்குவலண்ட் எப்போ சொல்றோம் அப்படின்னா if they contain same number of element. same number of element அப்படின்னா if A and B are equivalent set then n of A equal to n of B. same number of element, A இருக்கக்கூடிய number of element B இருக்கக்கூடிய, அப்போ A வந்து 5 இருந்ததுன்னா B ல 5 இருக்கும். அது என்ன சொல்றேன்னா ஈக்குவலண்ட். இட் இஸ் ரிட்டன் as இப்படி எழுதுனா என்ன சொல்றேன்னா A equivalent to B. for example consider a ball. A வந்து இப்போ என்ன எடுத்துக்கிறோம் பாரு, A equal to ball, bat 2 இருக்கு. then B equal to history geography 2 இருக்கு. A is equivalent to B. 2 ஈக்குவலன்ட் சொல்றேன். ஏன் அப்படின்னா A லயும் 2 எலமெண்ட் இருக்கு, B லயும் 2 எலமெண்ட் இருக்கு. அதனால அது என்ன சொல்றோம்னா ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்றோம். then next பாரு equal set. two set are said to be equal if they contain exactly same element, otherwise they are said to be unequal. அப்ப என்ன சொல்றான் பாரு, சேம் எலமெண்ட், அங்க சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட் சொன்னா இங்க சேம் எலமெண்ட். சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்னா இப்போ n of A 5 n of B 5 இருந்ததுன்னா ஈக்குவலன்ட் சொல்லியிருப்பீங்க. என்ன சொல்றேன்னா சேம் எலமெண்ட். இப்போ ஏல வந்து 1 2 3 இருந்ததுன்னா பிலையும் அதே 1 2 3 தான் மட்டும்தான் செட். என்ன சொல்றேன்னா ஈக்குவல் செட். அதர்வைஸ் அப்படி இல்லைன்னா they are said to be unequal. in other words two sets A and B are said to be equal. எப்போ ஈக்குவல் சொல்றேன்னா if every element of A is also an element of B. A இருக்கிறது எல்லாமே B இருக்கணும். அதே மாதிரி every element of B is also an element of A. B இருக்கிறது எல்லாமே A இருக்கணும். A இருக்கிறதெல்லாம் B இருக்கணும், B இருக்கிறதெல்லாம் A இருக்கணும். அதனால ரெண்டு எலமெண்ட் சேமா இருக்கணும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. A equal to 1 2 3 4, B equal to 4 2 3 1. ஆர்டர் தான் மாற்றி கொடுத்துருக்கான். since A and B contain exactly same element, A and B are equal set. அதனால அதை என்ன சொல்றேன்னா ஏவும் பியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றோம். if A and B are equal we write. if equal இருந்ததுன்னா A equal to B ன்னு எழுதுறோம். unequal இருந்ததுன்னா A is இது வந்து not equal அல்லது unequal, not equal to B அப்படின்னு சொல்றோம். a set does not change if one or more element of sets are repeated. ஒரு எலிமெண்ட் ரெண்டு எலிமெண்ட் ரிப்பீட் ஆனா செட் என்ன ஆகாதுன்னா மாறாது. if we are given A equal to A B C and B equal to A comma A B comma B comma B comma C, then we write B equal to, அந்த B எப்படி எழுதலாம்னா A comma B comma C ன்னு எழுதிக்கலாம். ரிப்பீட் ஆயிருந்தாலும் ஒரு டைம் எழுதுனா போதும். since every element of A is also an element of B. A இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே B ல இருக்கு. and every element of B is also an element of A. the set A and B are, அதனால ரெண்டு என்னவா இருக்குதுன்னா ஈக்குவலா இருக்குது அப்படின்னு சொல்றோம். set equal sets are equivalent set but equivalent set need not be equal set. அப்ப என்ன சொல்றான் பாரு, equal set or equivalent set. equal set equivalent set ஆகலாம், but equivalent set need not be equal. equivalent set வந்து equal ஆகுமா ஆகாது அப்படின்னு சொல்றான். then universal set. universal நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எல்லாம் ஒன்னா இருக்கிறது. யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றோமா, அப்ப எல்லாமே சேர்ந்தது யூனிவர்சல், உலகத்துல எல்லாம் சேர்ந்தது.
A universal set is a set which contain all the element of set under consideration and it is usually denoted by U. If we discuss about the element in natural number, then universal set U is set of all natural number U equal to x such that x belongs to n. அப்ப என்னன்னா யூனிவர்சல் அப்படின்னா ஆல் எலமெண்ட் எல்லா எலமெண்ட் இருக்கக்கூடியது கண்டெயின் ஆல் எலமெண்ட் ஆஃப் ஆல் த செட் எல்லா செட் இருக்கக்கூடிய எலமெண்ட்டும் யூல அடங்கியிருந்ததுன்னா அது என்ன சொல்றோம்னா யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். A equal to Earth, Mars, Jupiter, then the universal set U is planet of solar system. அப்ப A வந்து கொடுத்துட்டான் மூணு பிளானட். அப்ப U என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா பிளானட்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டமா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். Then next பாரு subset A and B be two sets. A and B ரெண்டு செட். If every element of A is also an element of B. இப்போ ஏழுக்குரிய எலமெண்ட் எல்லாம் எதில் இருக்குதுன்னா B ல இருக்குது. Then A is called A என்ன சொல்றோம்னா subset of B. We write A is subset of B. இது எப்படி வாசிக்கணும்னா subset of B. இது அங்க சொல்லியிருக்கான். A is subset of B. We read it as A is subset of B. Thus, if A is subset of B, if A belongs to A implies A belongs to B. அதாவது A இருக்கிறது எல்லாம் B இருக்கணும் ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ Aங்கிறது A இருந்ததுன்னா Aங்கிறது B ல இருக்குது. If A is not a subset of B, subset இல்லை அப்படின்னா அது எப்படி எழுதுனா we write A is இதை வந்து அடிச்சுடணும். Not a subset of B. Clearly, if A is subset of B, then n of A is less than or equal to n of B. If A வந்து subset of B இருந்ததுன்னா n of A வந்து less than or equal to B. அப்ப number of element வந்து A வந்து என்னவா இருக்கும்னா number of element in B க்கு ஈக்குவலா இருக்கலாம் அல்லது குறைவா இருக்கலாம். Since every element of A is also an element of B, the set B must have at least as many elements as A. Thus n of A is less than or equal to n of A இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே B இருக்கலாம் அல்லது A இருக்கிறத விட ஒரு எலிமெண்ட் ரெண்டு எலிமெண்ட் அதிகமா B இருக்கலாம். அப்ப என்ன சொல்றோம்னா A is subset of B ன்னு சொல்லி சொல்றோம். Otherwise is also true. Suppose that n of A greater than n of B. அப்ப n of A greater than n of B, then A has more element than B. Hence there is at least one element in A that cannot be in B. So A is not a subset of B விட Aல ஒரு எலமெண்டால் அதிகமாக இருந்துச்சுன்னா A வந்து Bக்கு subset ஆகாது. எங்க அதுன்னு சொல்லிக்கிறேன் எக்ஸாம்பிள்ல 1 is subset of 1 2 3ங்கிற செட்டுக்கு சப்செட்டாக இருக்கு. 2, 4 does not subset of, that is not a subset of 1 2 3. ஏன்னா இங்க 4ங்கிறது எதில் இல்லை இந்த செட்ல இல்லை. அப்ப அதனால அது என்ன ஆகாதுன்னா சப்செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் பாரு நெக்ஸ்ட் நோட் பாரு A is subset of B and B is subset of A. A வந்து B க்கு சப்செட் ஆகும், B வந்து A க்கு சப்செட் ஆகும் இருந்ததே எப்படின்னா அங்க செட் A Bங்கிறது என்னவா இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். In fact, this is how we define equality of sets. Empty set is subset of every set. Empty setங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்செட்டுக்கு என்னவா இருக்கும் சப்செட்டா இருக்கும், துணை செட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். Then last point, every set is subset of itself. அப்ப empty செட்டும் அந்த செட்டும் அதுக்கு சப்செட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப இந்த பாயிண்ட் என்ன சொன்னா அப்படின்னா empty set is subset of, empty set வந்து ஒவ்வொரு செட்டுக்கும் சப்செட்டா இருக்குன்னு சொன்னா. இந்த லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றான்னா எவ்ரி செட் இஸ், எந்த செட்டுமே சப்செட் ஆஃப் இட் செல்ஃப் அதுக்கு அது சப்செட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். நெக்ஸ்ட் பாரு ப்ராப்பர் சப்செட். Let A and B be two sets if A is subset of B and A is not equal to B, then A is called proper subset of B and we can write A is proper subset of B. அப்பரு A ம் B ம் 2 செட்டு, A is subset of B அப்படின்னா A இருக்கிறது எல்லாமே B இருக்கணும், ஆனா A ம் B ம் ஈக்குவலா இருக்கக்கூடாது. சப்செட் பார்க்கும்போது என்ன சொன்னா A இருக்கிறது எல்லாம் B இருக்கணும், ரெண்டும் ஈக்குவலாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சப்செட்னு சொன்னோம்.
ப்ராப்பர் சப்செட் போது என்ன சொல்றான்னா ஏ இருக்கிறதெல்லாம் பில இருக்கணும், ஆனா ஏவும் பி என்னவா இருக்கக்கூடாது, ஈக்குவலா இருக்கக்கூடாது. is called proper subset of B and we can write A is அங்க வந்து subset அப்படிங்கும்போது கீழே ஒரு கோடு போட்டிருந்தோம். அப்போ இப்படி கோடெல்லாம் எழுதுனா ப்ராப்பர் சப்செட். இப்போ ப்ராப்பர் சப்செட்டுங்கும் போது ஏ இருக்கிறது எல்லாமே பியில் இருக்குது, ஏ அதை விட பியில் 1 or 2 அதிகமாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 1 2 5 கொடுத்துருக்கான். பி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. தென் ஏ இஸ் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் B, that is A is proper subset of B அப்படின்னு சொல்லி சொல்றோம். Next disjoin. Two set A and B are said to be disjoint if they do not have common element. Disjoin அப்படின்னாவே சேர்லின்னு அர்த்தம். Disjoin, join அப்படின்னா சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். இப்போ டாபிக்லேயே நமக்கு தெரியுது என்னென்னு, ரெண்டு சேரல அப்படின்னு. Disjoint sets அப்படின்னா ரெண்டு செட்டும் சேரல. இப்போ A B ரெண்டு செட் எடுத்துக்கிறோம், ரெண்டும் சேரல அப்படின்னா அதை disjoint set சொல்றோம். if they do not have not a common element. if they do not have common element இல்லை அப்படின்னா அதை என்ன சொல்றோம்னா disjoint set. அப்பதான் பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் ரெண்டும் ஒன்னா சேராம தனித்தனியா டயக்ராம் போட்டிருக்கான். in other words அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா if A intersection B equal to empty, intersectionனா common வந்து empty-யா இருந்ததுன்னா அதை என்ன சொல்லலாம் disjoint. then A and B are said to be disjoint set அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ நமக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான் பாரு, 20 22 23 24. பி வந்து 25 30 40 45 ஆர் டிஸ்ஜாயின்ட் செட். இதெல்லாம் டிஸ்ஜாயின்ட் செட்டான்னு கேட்கலாம். அப்போ ஏவும் பியும் கம்பேர் பண்ணும்போது அந்த காமன் எலமெண்ட் இருக்கான்னு பாரு. ரெண்டுக்கும் காமன் எலமெண்ட் இல்லை, எம்டி. அப்போ என்ன சொல்கிறோம், ஏ அண்ட் பி ஆர் டிஸ்ஜாயின்ட் செட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நோட், ஏ intersection B not equal to empty, then A and B are said to be overlapping. இங்க செட் ஏவும் பியும் கம்பேர் பண்ணோம், ரெண்டு காமன் எலமெண்ட் இல்லாதனால என்ன சொல்லிட்டோம்னா டிஸ்ஜாயின் சொல்லிட்டோம். அப்படி காமன் எலமெண்ட் இருந்ததுன்னா அது என்னவா மாறிங்கிறனா ஓவர்லாப்பிங் செட் ஆயிரும் அப்படிங்கிறான். thus if two set have at least one common element they are called overlapping set. அப்போ அதை என்ன சொல்றோம் அப்படின்னா ஓவர்லாப்பிங் செட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படிங்கிறான். then power set of all subset of a set A is called power set of A. it is denoted by P of A. the set of all subset of a set A, set of all subset வந்து என்ன ஆகுது, set of A. அப்போ ஏங்கிற செட்டோட எல்லா சப்செட்டையும் செட்டா எழுதணும் அப்படின்னா பவர் செட் ஆஃப் ஏன்னு சொல்றான். டெஃபினிஷன் பாரு, செட் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் ஏ செட் ஏ. இப்போ ஏவோட சப்செட்லாம் ஒரு செட்டா எழுதணும் அப்படின்னா அது என்ன சொல்றேன்னா பவர் செட் ஆஃப் ஏ. இட் இஸ் டினோட்டட் பை பி ஆஃப் ஏ. பாரு, if A equal to 2, 3, then find the power set of A. power set of A எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்செட் எழுதுறோம். சப்செட் ஆஃப் A equal to என்னது, நம்ம என்ன சொல்லிட்டோம், எம்டி செட் வந்து எல்லாருக்குமே சப்செட்னும். அப்போ எம்டி செட் வந்து ஃபர்ஸ்ட், தென் சப்செட்னா பிரித்து எழுதுறோம். 2 செட் தனியா 3 தனியா, தென் 2, 3 செட் இஸ் இட் செல்ஃப் ஏ சப்செட்னு சொன்னோம் டெஃபினிஷன் பார்க்கும்போது நோட்டில். இப்போ 2, 3 தென் பவர் செட் ஆஃப் ஏ. பவர் செட் ஆஃப் ஏன்னா இந்த சப்செட் வந்து பி ஆஃப் ஏன்னு போட்டு எழுதணும் அப்படின்னா அது என்ன சொல்றோம் அப்படின்னா பவர் செட்